காலையில வீட்டுக்கு வந்தா வர நேரத்துல வெறும் இதுதான் ஓடி இருக்கும். வீட்டுல வந்து எப்போ பாரு சீரியலை தவிர வேற எதுவும் இந்த வீட்டுல ஓடுறது இல்லை. எங்க போனான்னு தெரியல. எஸ்தர் எஸ்தர் எங்க இருக்க? என்ன நீ என்ன வரும்போது எப்படி பேசுறாவ? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ரொம்ப நல்லது. சரி, நான் வந்திருக்கேன். ஒரு காஃபி எதுவும் கொடுக்கணும்னு ஏதாவது தோணுதா உனக்கு? ரொம்ப சந்தோஷம். சரி, நீ போயிட்டு உன் வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். சரி, ஏதாவது சாப்பிட்டு செஞ்சு வச்சியா? நைட் ஏதாவது டின்னர் எங்க பண்ணிட்டியா? எனக்கு இருக்க வேலையில நான் எப்படி சாப்பாடு செய்ய முடியும்? ஸ்விக்கில போய் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அங்க இருந்து உடனே டான் வந்துடும். பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதான் கேன்டீன்லயே சாப்பிட்டு வந்துட்டேன் டின்னர் கூட. பிள்ளைங்க காலேஜ்ல இருந்து வந்துட்டாங்களா? இன்னும் வரலையே. இன்னைதான் வருவாங்க. அவங்க வராங்கன்னு உனக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? என்னோட பேக்ல இருந்து போய் எடுத்துக்கோங்க. சரி, சாப்பிடுவோமா? சாப்பிட்டீங்களா? நீங்க ஏதாவது அம்மா ஸ்விக்கில ஆர்டர் பண்ணியிருக்காங்களா? நீங்க சாப்பிடுங்க. அம்மா கிட்ட ஒரு விஷயம் வந்து சாப்பிடலாம் சேர்ந்து. எனக்கு இருக்க வேலையில உங்க பிரச்சனையே என் பிரச்சனை தீர்க்க முடியல. உங்க பிரச்சனையுமே நான் எப்படி தீர்ப்பேன்? போங்க போங்க, இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லாதீங்க. போங்க போங்க. என்னமா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கமா. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்கா. என்ன பிரச்சனை? வீட்டுல ஒரு நிம்மதியே இல்லக்கா. என் வீட்டுக்கார சரியா வேலை கேட்டு போறது இல்ல. பசங்களும் கேள்வி பண்ண மாட்டேங்கிறாங்கக்கா. அதான் உங்ககிட்ட வந்து என்னோட பாரத்தை இறக்கி வச்சுட்டு போலான்னு வந்தேன்க்கா. அட போமா நீ. எங்க வீட்டு பிரச்சனையே என்ன பிரச்சனையா இருக்கு, அதை தீர்த்துக்கவே எனக்கு முடியல. உங்க வீட்டு பிரச்சனையவே நான் எப்படி தீர்க்க முடியும்? இந்த மீன் ஏன் சொல்ல வந்திருக்கு? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. உனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் என்னால தீர்க்க முடியாதுமா. போங்கக்கா, உங்க வீட்டுல சொன்னா கொஞ்சம் ஆறுதலாவது இருக்கும்னு நினைச்சு வந்தேன். சரிக்கா, நான் வரேன். போமா போ. அடுத்ததாக ஜீவனஸ்ரீ பிரசாரியாஸ்ரீயை பார்த்து எஸ்தர்மா, எஸ்தர் எங்க இருக்க? அதிகாலே காண செய்த ஆண்டவா சுகம் அன்புடனே போனராவி காத்தி தோத்திரம் அன்புடனே போனராவி காத்தி தோத்திரம் அதிகாலே காண செய்த ஆண்டவா சுகம் இந்த நாள் முழுவதில் என்னோடே இரும் எந்த துன்பமும் இல்லாமல் விந்தையாய் வாரும் எந்த துன்பமும் இல்லாமல் விந்தையாய் வாரும் அதிகாலே காண செய்த ஆண்டவா சுகம் சாத்தான் நாம் சொந்தோகத்தால் சடிவிடையாமல் காத்து கொள்ளும் நாள் முழு கண்மணியோ காத்து கொள்ளும் நாள் முழு
எல்லாம் நீங்க மாற்றி போட்டதுக்காக சொல்றேன். ஆசீர்வதியும் மனிதன் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பண்ணுங்க. ஆமென். டாக்டர் சிந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ரொம்ப நன்றி அக்கா. நீங்க உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப ஆறுதலாவும் இருந்துச்சு. என் பிரச்சனையெல்லாம் இப்பவே மாறி போன ஒரு ஃபீல் கிடைச்சதுக்கா. கர்த்தர் எனக்கு ரொம்ப நல்ல சகோதரி நீங்க. எல்லாம் அவருடைய கிருபைமா. டாக்டர் சிந்து தேங்க்யூ அக்கா. வரேன்க்கா. எஸ்தர்மா, எங்க இருக்க நீ? என்னடா இங்க வந்துட்டா? என்ன பண்ணிட்டு இருந்த? வீட்டை பெருக்கி எல்லாம் பிள்ளைங்களை எல்லாம் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பி விட்டுட்டு இப்பதான் அப்படியே உட்காந்து சாப்பிட்டியா நீ? வேலைக்காரெல்லாம் படி அழைச்சிட்டு இப்பதான் வந்து கொஞ்சம் ரெஸ்டா இருக்கிறேம்மா. மதியம் சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஆபீஸ்ல ரொம்ப டயர்டு, வேலை ஜாஸ்தி. எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கா? சொன்னாரு, எப்பதான் போட்டு எடுத்து வந்துடுறேன். இல்ல, நீங்க டைம் எடுத்து ஆபீஸ்ல சொல்ற டைம்ல வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். மம்மி, என்னம்மா? ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? அது காலேஜ்ல ஒரு விஷயம் நடந்தது. என்ன விஷயம்? சொல்லட்டுமா இப்போ? சொல்லுமா? மம்மி காலேஜ்ல எங்கள ஒரு பொண்ணு என்ன பண்ணா, ஏதோ ஒரு சாப்பிட சொல்லி எங்களை ரொம்ப கம்பல் பண்ண மம்மி. நாங்க சொன்ன இல்ல, நாங்க எல்லாம் சாப்பிட மாட்டோம் சொன்னோம். ஆனா அவ கேட்கவே இல்லை. இல்ல நீங்க சாப்பிட்டே ஆகணும்னு சொன்னாங்க. நாங்க வேண்டாம் சொல்றதை பத்தி நீங்க பேசவே இல்லை மம்மி. எங்க ரொம்ப திட்டிட்டா. காலேஜ்ல இருந்து நாங்க அழுதுட்டே தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மம்மி. ஆனா உங்களை பார்த்து வரவே எனக்கு ஒரு சந்தோஷமே இருந்துச்சு மம்மி. யார் எது கொடுத்தாலும் நீங்க சாப்பிடக்கூடாது என்னமா? கவனமா இருக்கணும் என்னமா? நீங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க என் பிள்ளைங்க. கண்ணே செல்லமே. போய் கை காலம் கழுவிட்டு வாங்க. நம்ம ஜெபம் பண்ணிட்டு அந்த அதுக்கப்புறம் பொண்ணு நீங்க சொன்னால சாப்பிடுங்க. நாங்க போய் அவகிட்ட இயேசுவை பத்தி சொல்லிட்டு இருக்கோம் மம்மி. சொல்லிடலாம். டின்னர் ரெடியா இருக்கா சிஸ்டர்?